அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே, நண்பர்களே, மக்களே. விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய விவாத நேரம் நிகழ்ச்சியில் நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பை முதலில் பார்க்கலாம். அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது நீட்டிக்க தமிழக அரசு பரிசீலனை. இளைஞர்களின் அரசு வேலை கனவு நிறைவேறுமா? தமிழக அரசின் பரிசீலனையை கைவிட வேண்டும். டிடிவி தினகரன் கோரிக்கை. பணி நீட்டிக்கும் பரிசீலனைக்கு நிதி பற்றாக்குறையே காரணமா என்கின்ற அடிப்படையில் இன்றைய விவாத நேரம் நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக அதிமுக தமிழக அரசு பணியாளர்களை 60லிருந்து 62 வரை கொண்டு வராங்க. அது வர வைக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் பல்வேறு போராட்டங்களை கையில் எடுத்தது. அதையும் தாண்டி 58 வயதிலிருந்து 60 வயதாக பணி நீட்டத்திற்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த பணி நீட்டிப்பு வயதை நாங்கள் தளர்த்துவோம், அது மட்டும் இல்லாமல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அரசு பணியாளர்களுக்கு கொண்டு வருவோம் என்ற அடிப்படையில் கொடுத்திருந்தார்கள். தற்பொழுது தமிழக அரசு இந்த பரிசீலனையை கைவிட வேண்டுமென அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஒரு தரப்பு இந்த தகவல் வந்தவுடனே பல்வேறு தரப்பில் நம்ம ஆய்வு செய்த பொழுது ஒரு ஏறக்குறைய ஒரு 75% இல்லை, அந்த பரிசீலனை அப்படி இல்லை, ஆனால் என்ன அரசாங்கம் முடிவெடுக்க நமக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பினும் இந்த நிதி பற்றாக்குறை என்பது ஓய்வூதிய பணப்பலன்களை நிறுத்தி வைத்திருக்கிறது என்கின்ற பல்வேறு பூடகங்களை முன்வைக்குது. அதையும் தாண்டி கடந்த 2022 ஜூன் 1ஆம் தேதி தமிழகத்தில் அன்றைய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அரசினுடைய செலவினங்களை நாம் எவ்வாறு குறைக்கலாம் என்கின்ற அடிப்படையில் ஆராயும் பொழுது இந்த பல்வேறு விஷயங்களில் பணம் செலவினம், தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படுகிறது என்கின்ற அடிப்படையில் கருத்துக்களை முன்வைத்தார். அப்போது பேசும்பொழுது கூட 60லிருந்து 62 வயதாக கொண்டு வருவார்களா என்ற அச்சம் தமிழக அரசு பணியாளர்களிடையே எழும்பியது. அது சற்று அமைதியாக இருந்தது. இப்பொழுது தமிழக அரசு இந்த பரிசீலனையை கையில் எடுத்திருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். இணைமொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திரு விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். அடுத்தபடியாக இணைமொழியாகவே இணைகிறார் வலதுசாரி சிந்தனையாளர் திரு சரவண பெருமாள் அவர்கள். வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கில் தங்களை இணைத்துக் கொள்வதில் முதலாவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய தூக்கா பகலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நம்முடைய அழைப்பு ஏற்று நீண்ட நாட்களுக்கு பிறகு அரங்கத்திற்கு வந்திருக்கின்ற அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய அண்ணன் துரைபாண்டியன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். நீண்ட நாட்கள் உங்கள்கிட்ட இருந்தே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் துரைபாண்டியன் சார். அதாவது மத்திய அரசில் 60லேருந்து 62 அப்படின்ற வரும்பொழுதே ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்கொடி தூக்குனீங்க. 58 வயசு தான் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ தமிழகத்தில் அதிமுக எடுக்கிற ஸ்டாண்டர்டை திமுக எடுப்பதாக டிடிவி தினகரன் அவருடைய அறிக்கை முன்வைக்கிறோம். இப்போது இந்த பணி நீட்டிப்பு என்பது நிதி பற்றாக்குறை காரணமாக, ஏன்னா மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி இந்த நிதி பற்றாக்குறைக்கு எந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணல? நான் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். டிடிவி தினகரன் அவர்களுடைய அறிக்கையை நான் படித்தேன், முழுவதுமாக படித்தேன். அது தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை உருவாக்குகிறது. உண்மைக்கு புறம்பான ஒரு அறிக்கை. எந்த நிலையிலும் 60 வயதை 62 ஆக்க வேண்டும் என்று அரசு ஊழியர்களோ ஆசிரியர்களோ கோரிக்கை வைக்கவில்லை, அல்லது அரசு தரப்பிலிருந்து எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. அதனால் மாநில அரசு ஊழியர்களுடைய ஓய்வு வயதை 62 ஆக்குறாங்க சொல்கிறது என்பது உண்மைக்கு மாறானது ஒன்று. அடுத்தது அந்த டிடிவி தினகரனுடைய ஸ்டேட்மெண்ட்ல என்னன்னா, அடுத்த வருஷத்தில் 40% பேர் ரிட்டையர் ஆகிடுவாங்க அடுத்தடுத்த நீ அப்படி கூட வச்சுங்க அடுத்தடுத்த ஆண்டுகளில். நான் அடிப்படையில் ஏஜி அலுவலக ஊழியன். நிச்சயமாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குறது எங்கள் அலுவலகம் தான். எங்கள் அலுவலகத்திலிருந்து தான் ஓய்வூதியத்துக்கான ஆணை வழங்குகிறோம். போன வருஷம் அந்த ஓய்வூதியத்துக்காக வந்தது கேசஸ்ன்னு சொல்லுவோம், பென்ஷன் கேசஸ் 11,700. அது 24, 25, 26க்கு ஃபோர்காஸ்ட்னு சொல்லுவோம், முன்கூட்டியே எவ்வளோ வரலாம் என்று திட்டமிட்டிருக்காங்க. 11,744. இதில் அரசு உதவி பெறும்
பள்ளி கல்லூரி ஆசிரியர்களை சேர்த்தால் அது வந்து 12,744. அவ்வளோதான். இவர் சொல்ற மாதிரி 40%, 20% அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, வேஸ்டேஜ் என்று அரசாங்கத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். வேஸ்டேஜ் என்று சொன்னால் ஓய்வு பெறுவது அல்லது பணியின் பொழுது இறப்பது. அது பெரும்பாலும் 2%. சில சமயங்களில் 1.5 இருக்கும், 2% இருக்கும், 3% இருக்கும். இதுதான் மத்திய அரசு ஊழியர் மத்தியில் இருக்கிறது, மாநில அரசு ஊழியர் மத்தியில் இருக்கிறது. அதனால ஒரு வருஷத்துக்கு 2%, 3% தான் ரிட்டையர் ஆவாங்க, அல்லது இயற்கை இதை வேண்டிய ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை ஏற்படும். அதனால இந்த 40% ஆயிடுச்சு அப்படிங்கிறதுலாம் ஒரு பயங்காட்டுற வேலை வேணாம். சரி, நான் ஒரு விஷயத்தை நேர்மையாகவே சொல்லுகிறேன், அது வந்து விமர்சனமாக கூட வைக்கிறேன். அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அவங்க வருகிற பொழுது இந்த இப்பொழுது மட்டுமல்ல, போன சட்டமன்ற தேர்தல், அதற்கு முந்தைய பாராளுமன்ற தேர்தல், 3 தேர்தல்களிலும் ஒரு உறுதிமொழி வழங்கினார்கள். நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப பெற்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். அதே போல காலியாக இருக்கும் அரசு பணியிடங்கள் 3,20,000 அரசு பணியிடங்களை நிரப்புவோம் என்று சொன்னார்கள். அதில் இப்பொழுது முதல்வர் அவர்கள் 1,00,000க்கு மேற்பட்ட காலி பணிகளை நிரப்பப் போகிறோம் என்று ஒரு உறுதிமொழி வழங்கியிருக்கிறார். ஆனால் இன்னும் ஓய்வூதியத்தை, பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வரவில்லை என்பதில் ஒரு வருத்தமான விஷயம். அதுதான். ஆனால் மாநிலத்தோட நிதிநிலையையும் கணக்கிலே கொண்டு பார்த்தால் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் என்ன எந்த நிலைக்கு மாநிலத்தை தள்ளிட்டாங்க பாருங்க. எந்த மாநிலமும், ஏன்னா இவங்க வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் நம்முடைய அரசியல் சட்டம் சொல்லுது. ஆனால் பாஜக அல்லது ஆர்எஸ்எஸோட நிகழ்ச்சி நிரலை என்னன்னா யூனிட்டரி ஸ்டேட்ஸ். யூனிட்டரி ஸ்டேட் என்று சொன்னால் எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு பஞ்சாயத்து போல ஒரு மாநில அரசாங்கம், அனைத்து அதிகாரங்களையும் தன்னிடம் கொண்ட ஒரு மத்திய அரசாங்கம். நல்லா கவனிக்கணும் நீங்க. அப்படி இருக்கிற பொழுது ஒரு மாநில அரசாங்கத்துக்கான நிதி என்பது, நிதி மேலாண்மை என்பது, அண்மையில் நிறைய புள்ளி விவரங்கள் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில இருந்து 100 பைசா நீங்க வாங்கினீங்கன்னா எங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? 29 பைசா கொடுக்குறீங்க. ஆனா இதுவே நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல 100 பைசா, 1 ரூபாய் வாங்கினீங்கன்னா அவனுக்கு 2,4 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்போ ஒரு ஓரவஞ்சனை இருக்கிறது. அதனால நாங்க அதை வந்து மாநில முதல்வரோட அரசு ஊழியர் சங்கங்களும் ஆசிரியர் சங்கமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அணியில் இருக்கிற, நீங்க மத்தியில நீங்க சொல்றீங்க, நான் மாநிலத்திலும் சொல்றேன். ஆனா மாநிலத்துல கோவையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா, வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து எப்படி மத்தியில கை காட்டுறீங்களோ அதே போல தானே மாநிலத்தில் இருக்கு. மாநிலத்தில் அதிக அளவு உங்களுக்கு வரி வருவாயை கொடுக்கறது கோவை மாவட்டம் தான், அதிக தொழில் முனைவர் மாவட்டம் தான். ஆனா பட்ஜெட் ஒதுக்கும் போது கோயம்புத்தூருக்கு ரொம்ப கம்மியாக தானே ஒதுக்குறீங்க, மற்ற மாநிலங்களுக்கு மற்ற மாவட்டங்களுக்கு அதிகமாக ஒதுக்குறீங்க. கோவை மாவட்டத்தை எவ்வளவு நிதி ஒதுக்கிட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. இப்ப நான் பட்ஜெட் என் கையிலையும் இல்லை, சொல்லியிருந்தா நான் எடுத்தே வந்திருப்பேன். அது இல்லை இங்க பிரச்சனை. இதுல வந்து நிதி ஒதுக்கீடு என்பது ஒவ்வொரு மாநிலம். இப்ப நான் கேட்கிறேன், ரைட், கோயம்புத்தூருக்கு உரவஞ்சனை காட்டுறாங்க நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க கோயம்புத்தூரை ரெப்ரசென்ட் பண்றவங்களா, தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்றவங்களா? கோயம்புத்தூரை. நான் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்றேன். என்னுடைய மாநிலம் தமிழ்நாடு. எனக்கு மெட்ரோ ரயிலுக்கு 65,000 கோடி வேண்டும். நான் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டேன், நீங்க பணம் கொடுக்கல, மாநில அரசாங்கம் செலவு செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப இது என்ன நியாயம்? இப்ப வந்து ரயில்வேக்கு திட்டம் அறிவிச்சிருக்கீங்க, எத்தனை ரயில்வே புதிய திட்டங்கள் நீங்க கொண்டு வர போறீங்க நீங்க? ஆனா என்ன மத்திய அரசாங்கம் சொல்றாங்க, நம்ம புல்லட் ட்ரெயின் கொண்டு வர போறேன். ஒரு புல்லட் ட்ரெயினோட காஸ்ட் எவ்வளவு தெரியுங்களா? 1,00,000 கோடி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1,00,000 கோடி. அதை எவனும் ஏற மாட்டான். இப்பவே வந்தே பாரத்தில் ஏறதில்ல, ஏன்னா அதை விட நான் விமானத்தில் போயிடுவேனே. நீங்க வந்து அதனுடைய டிக்கெட்டோட மதிப்பு, அதனுடைய டிக்கெட் ஒவ்வொருத்தரும் பயணத்துக்கான செலவு அதிகமா இருக்கு. நீங்க வந்து அதே மாதிரி புல்லட் ட்ரெயினுக்கு 1,00,000 கோடி அகமதாபாத் டு பாம்பேன்னு சொல்றீங்க, அதுக்கு வந்து செலவு பண்றீங்க. ஆனா இப்ப வந்து என்ன, இப்ப கவாச் உபகரணம் இல்லாத காரணத்தினால், பாதுகாப்பு இல்லாத உபகரணம் இல்லாத காரணத்தினால் இன்னைக்கு ரயில் டெய்லி போகுது. பட்ஜெட் போடுற அன்னைக்கு கூட ஒரு ரயில் விழுந்துச்சு. இப்ப டெய்லி செய்தி என்னன்னா, எத்தனை எந்த இடத்துல எந்த ரயில் விழுந்துச்சுங்கிறதா செய்தி. அப்போ நீங்க வந்து திட்டமிட்டு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை கொண்டு போகவில்லை. அதனால நீங்க மாநில அரசு குறை சொல்லாதீங்க. நான் இதில் சொல்லிடுறேன், ஒரு மாநிலத்தில் இருக்கிற அரசு ஊழியர் எண்ணிக்கை 14 லட்சம். இதுல வந்து கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் எண்ணிக்கை 3 லட்சம். இவங்க ஓய்வு பெறுவது என்பது நான் சொன்ன மாதிரி 11,700, 24, 25, 26, 12,740 இவ்வளவுதான். அதனால 40%, 50% இல்லை. இந்த கோரிக்கையை பத்தி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி ஆகணும். மத்திய அரசாங்கம் 58 60 வயதாக கொண்டு வந்த பொழுது மத்திய அரசு ஊழியர்கள், ரயில்வே உள்ளிட்ட அனைத்து மத்திய அரசு ஊழியரும் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தாதே என்று சொன்னோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது. வேலை இல்லாதவன் ஏதோ வெளிநாட்டுக்காரன் இல்ல. இன்னைக்கு பங்களாதேஷ்ல எப்படி பிரச்சனை உருவாயிருக்குன்னு நம்ம பாக்குறோம். இப்ப இதெல்லாம் கணக்கில் எடுத்து நாங்க என்ன சொன்னோம்னா, வேலை இல்லாதவன் வெளிநாட்டுக்காரன் இல்ல, என்னுடைய அண்ணனா இருப்பான், தம்பியா இருப்பான், மகனா இருப்பான், பேரனா இருப்பான், பேத்தியா இருக்கும். அதனால 58 60 ஆக்க வேண்டாம் என்றுதான் நாங்கள் கோரினோம். ஆனா அன்னைக்கு வாஜ்பாய் வேண்டும் என்று திட்டமிட்ட ஒரு உயர்குடியை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் பேர் 13 பேர் செக்ரட்டரியா இருக்காங்க ஒரே காரணத்துக்காக 60 வயது ஆக்கினார். அப்பொழுதும் எதிர்த்தோம். இன்னைக்கு ஒருவேளை
நீங்க நினைக்கிறீங்க டிடிவி தினகரன் ஒரு செய்தியை கொடுத்து குழப்புறதுக்கான முயற்சி தான். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் அரசு 60 62 ஆக்கினா அதையும் அரசு ஊழியர் ஆசையை எதிர்த்து போராடுவார்கள். ஓகே, நன்றி சார். அப்படியே நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து இணைய மொழியாக இருக்கக்கூடிய திரு சரவணப்பெருமாள், உங்களுடைய கருத்து, முதல் கருத்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதாவது மாநிலத்தில் இது ஒரு பரிசீலனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, மத்தியில் 58லேருந்து 60ஆக வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தார். அன்றைக்கு நாங்கள் எதிர்த்தோம். அதுக்கு காரணம் ஒரு உயர் பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு 10லேருந்து ஒரு 13 அலுவலருக்காக ஒரு செயலாளர் நிலையில் இருக்கிறவர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இன்றைக்கு அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்கிற அடிப்படைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய கருத்து. அனைவருக்கும் மாலை வணக்கம். ராஜ் நியூஸ் குழுமத்தினருக்கும், நெறியாளர் உங்களுக்கும், சக கருத்துரையாளர்களுக்கும், டெக்னீஷியன்கள் அனைவருக்கும் என பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடியிலிருந்து என்னோட பொன்னான கருத்துக்களை உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தெரிவிக்கிறேன். பார்த்துட்டு இருந்தேன், அதாவது உலகளாவிய அளவுல எப்படி ரிட்டையர்மெண்ட் ஏஜ் எந்தெந்த நாடுகள் எப்படி எல்லாம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 45 நாடுகளோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் குளோபலைஸ்டு கண்ட்ரில எப்படி இருக்கு. இப்போ பின்லாந்து, இஸ்ரேலு, ஐஸ்லாந்து இந்த மாதிரியான நாடுகள்ல 67 ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஏன்னா பின்லாந்துல இப்ப கூட ரீசெண்டா 2014-15ல சென்னையில ஒரு பெரிய ஷோ ஒன்னு ரன் பண்ணாங்க. அந்த கவர்மெண்ட் இந்தியா முழுக்க ஷோ ரன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, 50 லட்சம் ரூபாயில இருந்து 25 லட்சம் ரூபாயில இருந்து 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் அங்க இருக்கிற கம்பெனிஸ, மூடி இருக்கிற கம்பெனிஸ டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. ஏன்னா இது நான் சொல்ல வர பாயிண்ட் நம்மளோட இதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. அந்த நாட்டுல பாப்புலேஷன் கம்மி ஆகையினால அங்க எங்களுக்கு ஆள் பத்தல, எல்லாம் 67 வயசு 70 வயசு கிட்ட இருக்காங்க. அதனாலதான் அந்த நாடுல பாத்தீங்கன்னா 67 ஏஜ் 67ன்னு வச்சிருக்கான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். சரி, ஏன்னா ஜனத்தொகை கம்மி, மென் டு ஃபீமேல் ரேஷியோ கம்மி, இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. டெக்னீஷியன், அதாவது அந்த மிஷினை ஹேண்டில் பண்ணக்கூடிய டெக்னீஷியன் கம்மி. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி பொறுத்து ஒவ்வொரு செக்டரை பத்தி சொல்லிட்டே போலாம். இப்போ டர்க்கி அப்புறம் சவுதி அரேபியா அங்க என்ன சொல்றாங்கன்னா 47ல இருந்து 50 வயசுக்குள்ள ரிட்டையர்மெண்ட் வித் ஃபுல் பென்ஷன். ஃபுல் பென்ஷனோட சவுதி அரேபியா கொடுக்குது. டர்க்கி 55 வயசு. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, பார்ஷியல் ஒரு சிலதுக்கு பார்ஷியல், அப்புறம் ஒரு சிலதுக்கு ஃபுல் பென்ஷன் பெனிஃபிட் கொடுக்குறான் டர்க்கி. இவங்க எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றாங்க? நம்ம நாட்டுல எப்பவுமே நம்ம சினிமா பாடல் வரிகள் இருக்கு, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் பிச்சை ஏந்த வேண்டும் வெளிநாட்டுல. எப்ப பார்த்தாலும் மேற்கத்திய நாடுகளை கோடிட்டு காமிச்சு 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 நம்ம இங்க இருக்கிற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். அங்க அப்படி பண்றாங்க, இங்க எப்படி பண்றாங்க அப்படின்லாம் சொல்லி. ஏன் இவங்க திமுக ஆட்சியில எல்லாம் கருணாநிதி செக்ரட்டரிங்களோட ஏஜ ரிட்டையர் ஆன செக்ரட்டரி எல்லாம் வச்சுக்கலையா? நான் கேக்குறேன். வாஜ்பாய் இல்ல சார், அது அவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய பீரியட் எக்ஸ்டென்ஷன். பட் அதை காரணம் காட்டி ஆல் ஓவர் செக்ரட்டரிஸ்க்கு ஹைக் பண்ணல. அது வேற இல்ல, அதாவது கிடையாது அவ்வளவு ஏஜுக்கு அப்புறம். ஏன்னா இப்போ நம்ம ராமானுஜம் சொல்லி இன்டெலிஜென்ஸ் இது இருந்தார் ஐஜி, அவரை ஜெயலலிதா அம்மையார் பல ஆண்டு காலமாக எக்ஸ்டென்ஷன் கொடுத்து வச்சிருந்தாங்க அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சவர், அவர் தேவைப்படுறாரு. ஆகையினால இதெல்லாம் நம்ம கால 15 வருஷமா பாதுகாப்புத்துறை செயலாளரா மத்திய அரசாங்கத்துல இருக்காரு. இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், அதையும் சேர்த்து. ஜெகவீர பாண்டியன் அவர்களே கொஞ்சம் இருங்க, அதையும் சேர்த்து. நீங்க பேசுங்க. எதை சொல்லணும்? அஜித் தோவால் எத்தனை வருஷமா ரிட்டையர் ஆன அப்புறம் கேபினெட்ல இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அததாங்க அவருக்கு அததான் சொல்ல வரேன். இல்ல நீங்க கருணாநிதி வச்சிருந்தாரு சொன்னதுக்காக பதில் சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல. வச்சிருக்காங்க. இல்ல அததான் சொல்றேன் சார். இப்போ வீரபாண்டியன் ஐயா அவர்களுக்கு நல்லா திறம் வாய்ந்த டேட்டாவை கொண்டு வருவாரு. விவாதம் இடையில அவரை துரைபாண்டியன் அவர்கள் நீங்க 100 வயசுல கூப்பிட்டு கூட அவரை விவாதம் பண்ண சொன்னீங்கன்னா நல்லா பண்ணுவாரு. ஏன்னா பல டேட்டாஸ் நிறைய வச்சிருப்பார். அவர் அருமையா சொன்னாரு பாருங்க, நம்மளுடைய டிடிவி தினகரனுடைய இது அவரோட அறிக்கையை பத்தி. அந்த மாதிரி நுட்பமா பேசக்கூடியவர். அவரை வச்சுக்கலாம். 100 வயசு 105 வயசு அவர் இருக்கிற வரைக்கும் நீங்க விவாதம் மேடையில அலோவ் பண்ணலாம்.
ஆனா என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் நான் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல என்னால ஓப்பனாவே நான் சொல்லிடுவேன். ஆகையினால இதெல்லாம் சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல அந்த தனி மனிதனுடைய அனாலிசிஸ் எப்படி இருக்கு அப்படின்றது இந்த மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, நம்ம நாடு வந்து 50 வருஷமா காங்கிரஸ் ஆட்சியில தூங்கியாச்சு. இதெல்லாம் இனிமே வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். தமிழ்நாடு மக்களை இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. தமிழ்நாடு ரெஜிமெண்ட் எடுத்துட்டு போய் நேரு என்ன பண்ணாலும் எடுத்துட்டு போய் சீனா பார்டர்ல போய் சண்டை போட விட்டாரு. சீனா பார்டர்ல தமிழ்நாடு ரெஜிமெண்ட் சண்டை போட முடியுமா? அவனுக்கு கால வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி உடம்பு இருக்கா, அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்லாம் அனலைஸ் பண்ணணும். இந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் என்ன மாதிரியான நிலைமை இருக்கு, ஹெல்த் வைஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி. சரவண பெருமாள் சார், உங்க பாராட்டுக்கு நன்றி. நீங்க பட்டுக்கோட்டைக்கு வழி கொட்டப்பாக்கு என்ன வேலைன்னு கேட்டா பட்டுக்கோட்டைக்கு வழி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப அரசு ஊழியருடைய வயதை 60 62 ஆக்குறது சரியா தப்பா? அதுதான் இப்ப வாதம். சொல்ல வரேன், நான் டெக்னிக்கலா சொல்ல வரேன். நான் சொல்ல வரேன் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். நீங்க பாடி பொத்தாம் பொதுவா எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஏத்திட்டு போட்டீங்கன்னா அது வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப நீங்க சொல்றீங்க பென்ஷன் கொடுக்கணும். எத்தனை பேரோட படத்துல இருந்து பிடித்தம பிடிச்சு கொண்டு நீங்க எடுத்துட்டு போய் அதை வந்து பென்ஷனா கொடுப்பேன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்றாரு எதுக்கு இதை பிடிக்கிறாங்கன்னே தெரியல, ஒரு 3000 5000 பிடிச்சிக்கிறாங்க மாசம் மாசம். கேட்டா என்ன சொல்றாங்க, நாங்க பென்ஷன் பணமா அது திரும்பி வரும்ன்றாங்க. இதெல்லாம் எப்ப வரும், எந்த கணக்குல வரும், காந்தி கணக்கா? டீடைல்ஸ் கேட்டா இல்ல அப்ப நடந்தது 2006 2008 ஒரு ஊழல் நடந்தது அமெரிக்கால. இந்த பென்ஷன் பணத்தை வச்சுதான் ஒரு ஊழல் நடந்தது. அந்த மாதிரி இல்ல சார், ஓகே ஓகே சரி சரி ரைட் ஓகே ரைட் ஓகே. ஆனா இன்றைக்கு உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியான அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடைய அறிக்கை தமிழக அரசு மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையை குழப்பிடுவதற்காக, ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுவதற்காக, அரசு ஊழியர்களிடையே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வந்து செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நம்முடைய துரைபாண்டியன் வைக்கிறார். அதாவது சார், இதெல்லாம் வந்து நீங்க சொல்லலாம், அவர் வந்து அது என்ன நோக்கத்துக்காக சொன்னாரு அப்படின்றத நீங்க வந்து இந்த மாதிரி ஆங்கிள் திங்க் பண்ணி சொல்லலாம். அவரு நான் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்லுவேன். நான் ஒவ்வொருத்தரோட ஆங்கிள் ஆஃப் திங்கிங் வந்து வேற, சரிங்களா? நான் அப்படி சொல்லல, அத ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்காக சொல்லல. இப்ப நான் வந்து டீடைலா டேட்டா சொல்றேன். நான் சொல்றது என்னன்னா, நீங்க வயசை ஏத்தும் போது எவ்வளவு யங்ஸ்டர் உள்ள வராங்க, அவங்களுக்கு எல்லாம் எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்க போறீங்க, அதெல்லாம் நீங்க கணக்கு பண்ணி இவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கூட்டுறதா குறைக்கிறதா, யார் யாருக்கு தகுதி இருக்கு ஒரு லிமிட்டுக்கு மேல. ஏங்க நீங்க எல்லாம் வந்து கவர்மெண்ட்ல வந்து 50 வயசுக்கு மேல இருக்க ஒரு ஆளை வந்து அனலைஸ் பண்ணி ஆகணும். அவரோட கெப்பாசிட்டி என்ன, முழுமையான திறனை கொடுக்குறாரா, அதெல்லாம் கொடுத்துதான் நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆவரேஜா பிக்ஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு 19 ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு ஓட்டுக்காக நீங்க வந்து இதெல்லாம் சொல்லிட்டு போக கூடாது. அததான் டிடிவி தினகரன் ஐயா சொல்றாங்க. விவரம் நான் அடுத்து வரேன் கூட்ட நம்ம அரங்கத்தில் இருக்கக்கூடிய விசிகாவினுடைய திரு துக்கா பகலன் ஓட்டு வங்கிக்காக இது போன்ற விஷயங்களை அரசு கையில் எடுக்கின்ற அடிப்படையில் மறைமுகமாக டிடிவி தினகரன் அவர்கள் முன்வைக்கிறார்ன்ற ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. அதையும் தாண்டி 60லேருந்து 62 அந்த 2 வருடம் எக்ஸ்டென்ஷன் நம்ம கொடுக்கும்போது கரெக்டாக 2026 வருது. உங்களுடைய கருத்து? அதாவது டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஓட்டுக்காக இப்போ அவர் மூட்டி விடுறாரா அப்படின்னு சொல்கிறது ஒரு செய்தி. ஓட்டுக்காக திமுக இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா அப்படின்றது இன்னொரு செய்தி. அவங்க பார்வையில், என் பார்வையில் இல்லை. இங்கே ஓட்டுக்காக தாங்க அரசியலே நடக்குது. அரசியல் ஓட்டுக்காக தான் நடக்கும், வேறு எதுக்கு நடக்கும்? அவங்க எதுக்காக, பாஜக எதுக்காக அரசியல் பண்ணுறாங்க? ஓட்டுக்காக தான் அரசியல் பண்ணுறாங்க. இருக்கிற எல்லா கட்சியும் ஓட்டுக்காக தான் அரசியல் பண்ணுது. ஆனால் இங்கே அவர் சொன்னார்ல, இங்கே தமிழ்நாட்டில் என்றைக்குமே இந்தியாவில் இருக்கிற விஷயத்தை பேசுனா எப்பவுமே வந்து ஜப்பான், சைனா, இது அங்கே அமெரிக்காவில் இது செய்கிறாங்க, இது செய்கிறாங்க. அமெரிக்காவில் சண்டை போடுறவங்க இங்கே தெப்ப வெடிப்பு நிலைமைக்கு அங்கேயா போவான். இதெல்லாம் பதில். இந்தியாவுக்குள்ளே இருக்கிற இராணுவம் எங்கே வளர்ந்து போய் சண்டை போடும். அது தட்ப வெடிப்பு நிலைமைக்கு ட்ரெயினில் அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்க போகிறாங்க. அதை விட்டுருங்க. இப்போ சொன்னார் 67 வயதில் வந்து அங்கே ரிட்டையர்ட் பண்ணுறாங்க, இங்கே ரிட்டையர்ட் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 62 வயசில் வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ண போகிறோம், 2 வருடம் கூடுதலாக தரோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஓட்டுக்காக அப்படின்றார். அங்கே கொடுக்குறது வந்து பாராட்டுறாரு. 67 வயசில் ரிட்டையர்மெண்ட் தரத்தை பாராட்டுறாரு. இங்கே 62 வயசுல ரிட்டைர்மெண்ட் தரேன்னு சொன்னா எதிர்க்கிறார். இதே முரணா இருக்கு.
இந்த முரண். அதாவது வந்து இங்கே வேலைவாய்ப்பு மிக சொப்பமாக இருக்குது, ரிட்டையர்ட் பண்ணக்கூடியவர்கள் கூடுதலாக இருக்கிறாங்க, பென்ஷன் வந்து தடைப்பட்டு போகுது, அவங்களுக்கு பழைய முறையே வந்து தரணும், பென்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கினா கூட நாம் வந்து ஏற்கனவே வந்து ஓய்வூதியம் கொடுத்தீங்க இல்லைங்களா, ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்தீங்கல்ல, அதை நடைமுறைப்படுத்துங்க, தடுத்துட்டாங்க. ஒரே செட்டில்மெண்ட் பண்ணி ரெண்டும் ஒன்று தான். அது ஒரே முறையாக செட்டில்மெண்ட்டு பண்ணி கொடுத்து அனுப்புறதும் ஒன்று தான், அதை அவங்க பிடித்து வைத்துக்கொண்டு மாதம் கொடுக்குறதும் ஒன்று தான். ஆனால் அங்கே என்ன சிக்கல் இருக்குதுன்னா, எல்லோரும் வந்து சரியாக இருக்கிற நபர்கள் இல்லை. பென்ஷன் வாங்கி போடுற நபர்கள் வந்து குடும்பம் சார்ந்து பக்குவமாக குடும்பம் நடத்துகிற நபர்கள் இல்லை. அது உடனே நிர்ணயம் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. அந்த குடும்ப பெண்மணிகள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்கன்றதுனால பென்ஷனாக தரலான்றது நம்ம கருத்தாக இருக்குது. அதை கொடுத்தா உடனே வந்து ஆட்கள் வேறு மாதிரியாக இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த 60 ஒரு 2 வருடம் எக்ஸ்டென்ஷன் பண்ணும் பொழுது அடுத்தடுத்த ஆண்டுகளில் குறைந்தபட்சம் ஒரு 2 வருடங்களில் 20% பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா அது வந்து தடுக்கப்படுதுல. 20% இளைஞர்களுக்கு உண்டான வேலை மறுக்கப்படுது. இல்லை அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணாக்கா வந்து புதிய வேலை வாய்ப்புகள் நிறைய வருது இல்லை சார். இன்னைக்கு வந்து புதிய வேலை வாய்ப்புகள் வருது. நீங்கள் அவங்களே வச்சுக்கினே இருக்க முடியாது. வேலை கூடுதல் இருக்குது. ஒரு 10 வேலை, ஒரு 10 ஆசிரியர் இருந்திருப்பாங்க ஒரு ஸ்கூலில் கூட. இன்னைக்கு வந்து அந்த இடத்துல 15 ஆசிரியர்கள் இருக்கிறாங்களே. ஒரு காவல் நிலையம் இருந்த இடத்துல இப்போ வந்து இன்ஸ்பெக்டர் வராரு. அதுக்கு முன்னாடி எஸ்ஐ இருந்தார், இப்போ அவர் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறாரு. அவருக்கு டிஎஸ்பியே வந்துக்கிறாரு. ஒரு 5 காவல் நிலையத்துக்கு ஒரு டிஎஸ்பியே வராருல்ல. இப்போ மக்கள் தொகை கணக்கு நெடுப்பில் பிரகாரம் தான் கூடுதல் இன்க்ரீஸ் பண்ணி தானே இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அரசு வேலை என்பது அதாவது அரசு வேலையில் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 2 வருடம் அது வந்து இன்னும் உறுதிப்பட தெரியல. அது வேற, இன்னும் உறுதிப்பட நானும் எல்லாத்தையும் தேடி பார்த்தேன். அந்த மாதிரி திமுக அரசாங்கம் வந்த பிறகு தான் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணி அதன் மூலமாக தான் அரசு வேலையை நமக்கு கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அது ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க என்னன்னா, அதற்குண்டான ஒரு தலைவரையே வந்து திமுக அதோட கூட்டணி கட்சிகள் கொண்டு வர முடியாமல் தவிக்கிறாங்களே, அங்கே ஏன் தலைவரை போடலை அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டால் ஆளுநரை கை காமிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஆமாம், அவர் அப்ரூவல் பண்ணல, ஆளுநர் அப்ரூவல் பண்ணல. அதனால ஒன் இயர் வந்து அந்த பிரீத்திங் பீரியட் இருந்தால் தான் அனுபவம் பண்ண முடியும். என்னன்னா நம்ம என்ன சொல்றோம்னா, இங்கே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி. மத்திய அரசாங்கம் வந்து பாஜக அரசு ஒரு ஆண்டுக்கு வந்து 15 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை தரணும்னு சொன்ன அரசு 2 கோடி பேருக்கு இது வரைக்கும் வேலை வாய்ப்பை தரல. அதை யார் கேட்கறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. மாநில அரசாங்கத்திலையும் நிறைய வேலைகள் வந்து இன்னும் காத்திருப்பில் அப்படியே கிடக்குது, நிரப்ப வேண்டியது இருக்கு. அதை விரைவாக நிறைவேற்றணும் அப்படின்னு இந்த ஊடக வெளிச்சத்து மூலமா நம்ம முதல்வருக்கு ஒரு கோரிக்கையா வைக்கலாமே தவிர எல்லாவற்றையும் குறைத்து மதிப்பிட்டு சொல்றதே, குறை சொல்றதே ஒரு வேலையா வச்சுக்கின்னு அது ஒரு அரசியல். இது ஒரு இந்த 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பீரியட்ன்றது வந்து ஓகே அப்படின்னு சொல்றீங்களா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இங்கே இன்னொன்று சொல்லப்போனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஓகே இல்லை தான். எப்படின்னு சொன்னீங்களா, இங்கே இருக்கிற உணவு முறைகள் அவங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப கண்டிஷன் வந்து ரொம்ப குறைவு. இப்போ ஜப்பானில் தராங்கன்னு சொன்னால், ஜப்பானில் வந்து இறப்பே வந்து 100 வயதுக்கு மேலே தான் இறக்குறவங்களே இருக்கிறாங்க. அங்கே எல்லாரும் கம்பல்சரி 95, 100, 98, 97 அவ்வளோ வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. இங்கே வந்து 52, 53 கடக்கிறதே வந்து செஸ்ட் பெயின் வந்து ஒரு ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இங்கே இருக்கிற உணவு முறைகள், இங்கே இருக்கிற சூழல் வெவ்வேறு மாதிரியாக இருக்குது. அதனால இது அரசாங்கம் செய்யாதுன்னு, அரசாங்கம் இது வந்து செய்யறதுக்கு ரொம்ப கடினம். ஏன்னா அதுதான் ஒரு கிளாரிஃபிகேஷன். அவரும் சரவண பெருமான் சொன்னார், ஏதோ பணம் பிடிக்கிறாங்கன்னு. இப்போ ஓய்வூதிய முறையில் 2 திட்டம் வந்து விட்டது. ஒன்றும் பழைய ஓய்வூதிய திட்டம், இன்னொன்று புதிய ஓய்வூதிய திட்டம். 1/4/2003 தமிழ்நாட்டிலும் 1/1/2004 மத்திய அரசாங்கத்திலும் புதிய ஓய்வூதிய திட்டம் வந்துருச்சு. அதுக்காக பணம் பிடிப்பாங்க. அவர் என்னமோ யாரோ ஒருத்தர் கேட்டால் எதுக்கு பிடிக்கிறான்னு எனக்கு தெரியல, ரிட்டையர் ஆகல கொடுப்பாங்கன்னார். அப்படி இல்லை, பணத்தை பிடிப்பாங்க சார். என்னோட பணம் மத்திய அரசாங்கம் என்று சொன்னால் இப்போ 14% அவங்க கொடுப்பாங்க. என்கிட்ட 10% பிடிச்சா அரசாங்கம் 14% கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா பங்கு சந்தையில் போய் போடுறாங்க. இதுதான் புதிய ஓய்வூதிய திட்டம். நல்லா கவனிங்க. பழைய ஓய்வூதிய திட்டம்னா எனக்கு என்ன கொடுப்பான்னு எழுதி வச்சிருக்கிறான், புதிய ஓய்வூதிய திட்டத்தில் என்ன பிடிப்பாங்கன்னு எழுதி வச்சிருக்கிறான். இந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லை. அதனால தான் ஆந்திர பிரதேச அரசாங்கம் நான் கேரண்டீடு பென்ஷன் கொடுக்குறேன்னாங்க. அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஓய்வூதியம் என்பது இந்த நாட்டில் அனைத்து மக்களுக்கும், படித்தவர்களுக்கு மட்டுமல்ல. ஆந்திர பிரதேசத்தில் அதுதான் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து மிகப்பெரிய அடி அந்த தேர்தலில். அது பல காரணங்கள்ல அது ஒரு காரணமா இருக்கலாம். நான் இப்போ பழைய ஓய்வூதிய திட்டத்தில் எதுவும் பிடிக்கல, நல்லா கவனிங்க. ஆனால் நான் ரிட்டையர் ஆனால் என் சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக கொடுத்துருவான். ஆனால் புதிய ஓய்வூதிய திட்டத்தில்
பிடிக்கிறான். ஆனா எனக்கு 50% கிடைக்காது. ஒரு ஆள் 35,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா எனக்கு 17,500 ரூபாய் பென்ஷன் கிடைக்குங்க. ஆனா இப்ப 35,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா அவனுக்கு 2,500 ரூபாய் தான் பென்ஷன் கிடைக்குது. புரியுதா உங்களுக்கு? அதனால பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது வேற, புதிய ஓய்வூதிய திட்டம் என்பது வேற. பழைய ஓய்வூதிய திட்டத்துல மினிமம் பென்ஷன் கேரண்டி கொடுத்திருக்காங்க இவ்வளவுக்குன்னு. ஆனா புதிய ஓய்வூதிய திட்டத்துல எந்த கேரண்டி இல்ல. இன்னைக்கு வந்து புதிய ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ந்த அரசு ஊழியர், ஆசிரியர், மாநில அரசு ஊழியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு பிச்சைக்காரர்களாக மாறுகிற ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை இருக்கிறது. இது முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்தபடியாக இணையவழியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய திரு விஜயகுமார், உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கிறோம். 3 பேரும் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. தமிழக அரசுடைய பரிசீலனை வருமா வராதா என்கின்ற ஒரு கேஷியங்களாக இருந்தாலும் டிடிவி தினகரன் இதற்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை? வணக்கம். எனக்கு கிட்ட தான் கேட்டீங்களா? எனக்கு சவுண்ட் வந்து நாய்ஸ் வருது, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். அது நம்ம சரவண பெருமாள் சார் ஃபேன் யூஸ் பண்றதுனால அந்த சவுண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். சரி, ராஷ்டிரியினுடைய நேயர்களுக்கும் தராசு தட்டு போல நடுநிலை தவறாமல் இருந்து வருகின்ற நடுநிலையாளருக்கும் நெறியாளரான உங்களுக்கும் சகா பங்கேற்பாளர்களுக்கும் அன்பு வணக்கம். வணக்கம். அதாவது இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கிற இந்த தலைப்பு பத்தி பரிசீலனை இருப்பதா சொல்லியிருக்கிறீங்க. அது வந்து ஊர்ஜிதம் ஆகுமா ஆகாதான்னு தெரியல. அதன் பிறகுதான் எங்களுடைய கட்சியினுடைய நான் பேசியிருக்கேன், எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சொல்லுவார். சொன்னதுக்கு அப்புறம் இது நீங்க ஆல்ரெடி கொண்டு வருவேன்னு சொன்னீங்க, அதற்கு எதிர் போராட்டமே திமுக நடத்துச்சு. நான் என்ன சொல்றேன், 60ல இருந்து 62 வயசு கூடுதல் போது ஐயா அவர்கள் சரவண பெருமாள் பேசும்போது பின்லாந்து, துருக்கி இது போன்ற நாடுகள் எல்லாம் ஓடிட்டு காட்டி 67 வயது வரலையுமே வந்து அங்கெல்லாம் வேலை செய்யறாங்க அப்படின்றாரு. அங்க உள்ள மக்கள் தொகை என்ன, தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை என்ன, அங்க வந்து அரசாங்க வேலைக்கே மக்கள் வரமாட்டாங்க. இங்க தமிழகத்தில் அரசு வேலை என ஏங்கி கொண்டு இருக்கின்ற இருக்கும்போது நீங்க 2 வயது மேலும் கூட்டினா இங்க இளைஞர்கள், அதாவது அம்மாவுடைய தாலி அடகு வைத்து, நகையை அடகு வைத்து, சொத்துகள் எல்லாம் வித்து கடன் வாங்கி படிக்கின்றார்களே எங்களுடைய இளைஞர்கள். வேலை கிடைச்சிரும் நல்ல கனவுல இருக்கிறார்களே, அவர்களுடைய கனவுல கல்விடுமே, அந்த கனவு கண்டு கொண்டு அவர்கள் கஷ்டப்பட்டு படிச்சார்களோ, வேலை கிடைச்சோம் நம்ம குடும்பத்தை உயர்த்துவோம்னு நினைக்கிறாங்களோ, அதுக்கு இடி விழுமே. இது இடி போல விழுந்திருக்கு நீங்க சொல்ற இந்த செய்திய. அதனால அரசாங்கம் இது போல இருக்கக்கூடாது. நான் 2வது சொல்றேங்க, நாங்க ஆட்சி பொறுத்து அதிமுக ஆட்சி விட்டு நாங்க வெளியே வரும்பொழுது நாங்க தமிழ்நாட்டுல இருந்த கடன் வந்து பாத்தீங்கன்னா 4 கோடியே 82 அரசு எந்த இயந்திரமே செயல்படல. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்தோம், அம்மா உணவகத்துக்கு கொடுத்தோம், அது இல்லாம நியாய விலைக்கடை மூலியமா அரிசி பருப்பு எல்லாத்தையும் வழங்கணும், அது இல்லாம கொரோனா காலத்துல வந்து பணமும் கொடுத்தோம். இப்படி எல்லாம் கொடுத்து கூட நாங்க வச்சிருந்த கடன் 4,85,000 கோடி. நான் வந்துடுறேன், நான் ஏனைய புனியாக்குவேன், மடுவ மலையாக்குவேன், மலையை படுவாக்கு வாயில 520 வாக்குறுதிகளை, பொய்யான வாக்குறுதிகளை சொல்லிவிட்டு ஆட்சி பீடு வந்தாரு இந்திய திமுக அரசு. அவங்க இதுவரைக்கும் 3 வருஷம் தான் ஆயிருக்கு, இன்னும் 1.5 வருஷம் பாக்கி இருக்கு. இருங்க திரு விஜயகுமார், உங்களுக்கு ஒரு குறுக்கீடு பண்றாரு, சொல்லுங்க. அதாவது மகளிருக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் பென்ஷன் தராங்க, வருமானம் தராங்க. போக்குவரத்து கழகத்தில் பெண்களுக்கு இலவசமாக பயணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரேஷன் பொருட்கள் தடை இல்லாமல் தராங்க. மாணவர்களுக்கு காலையில் சிற்றுண்டி தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவிகளுக்கு வந்து இலவச பேருந்து இருக்குது. இது எல்லாமே தராங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே இருக்குது. ஒன்று அம்மா உணவகத்துக்கும் அதுக்கான வழிமுறைகளும் நடந்துக்கினே இருக்குது. இதில் கூடுதலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 திட்டத்தை நிறைவேற்றம் செஞ்சுருக்கிறாங்க. அரசாங்கம் எந்த விதமான தடை இல்லாமல், தங்கும் தடை இல்லாமல் சிறப்பான முறையில் நடந்துக்குது. நீங்கள் வந்து ஒன்றே தான் நீங்கள் நடத்தி போயிருங்க. அம்மா உணவு மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. பேருந்து இலவசம் கிடையாது, பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து மாதந்தோறும் கிடையாது, பள்ளி மாணவர்களுக்கு வந்து காலை உணவு திட்டம் கிடையாது. இது எல்லாமே புதிய திட்டம். இது எங்க புதிய ஓய்வூதிய திட்டங்கிற கோட்பாடு இந்தியாவில் வராத பொழுதே தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அம்மா அரசு தான் ஒரு சிறப்பா ஒரு பண்ணியிருக்கிறாங்க. அதனால வந்து நஷ்டத்துல பணம் இல்லை என்ற சொல்றதுக்கு சாத்தியம் இருக்கு. நீங்க எதுவுமே செய்யறது இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. நெறியாளருக்கு அன்பு வணக்கம். இவ்வளவு பேர் நான் பேசும்போது நான் குறுக்கீடு பண்ணல, நான் இணைத்து வழியா பேசுறேன். இல்ல ஆனா நான் குறுக்கீடு பண்ணது சொல்ல தேவை இருந்தது. சரி, ரைட், ஓகே. உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ஒரு பிரேக். வணக்கம் நெறியாளரே, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
அதாவது வந்து நான் பேசுறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடியே திமுகவை சார்ந்தவங்க கூட இப்படி வந்து உடனே குறிப்பிட்டு பண்ணியிருப்பாங்கன்னா தெரியாது. தேர்தலோடு உடன்பாடு முடிச்சாச்சு. இதன் பிறகும் இன்னமும் விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்னும் இதாகிறாங்கன்னா, ஆக்ரோஷமா பாயிறாங்கன்னா, சரி அவங்களுடைய கூட்டணி தர்மன்றத நினைச்சுக்கிறேன். அதாவது நாங்க ஆட்சியை விட்டு வரும்போது நான் சொன்னது என்னன்னா 4,85,000 கோடி கடனா வச்சுட்டு வந்தோம். இப்போ இவங்க ஆட்சியில 3 ஆண்டுகள்ல 8,33,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இந்த 3,47,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. அது இல்லாம நான் கேக்குறேன், இவங்க சொன்னாங்க நாங்க வந்துட்டு பஸ், இலவச பஸ், பேருந்து பயணம், அது வந்துட்டு அனைத்து மகளிர் இருக்கும். அதாவது வந்து எங்களுடைய ஆட்சியில சொத்து வரி ஏற்றல, வீட்டு வரி ஏற்றல, மின்கட்டணத்தை உயர்த்திலேயே எந்த கட்டணமும் மக்கள் மீது தலையில வலி நாங்க பாரத்தை சுமக்க வைக்கலையே. மக்கள் எல்லாம் நல்லா தானே இருந்தாங்க. ஒரு வாட்டி மின்கட்டண உயர்வுக்கு இது பண்ணிக்கணும், கருப்பு சட்டை போட்டுக்கணும், வெளியே வந்துக்கணும், உயர்த்த ரொம்ப கொஞ்சம். இப்ப 140% மேல மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது இந்த திமுக அரசு. லட்சம் கோடிகளை கடன் வாங்கி 3,47,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறது. என்ன வாங்கி இதனால தமிழகத்திற்கு என்ன செய்திருக்கிறது இந்த தமிழக அரசு? அதாவது ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வூதியமே படம், ஓய்வூதியத்தை வழங்காதவர்களுக்கு எல்லாம் ஓய்வூதியம் வழங்குவோம்னு சொன்னாங்க. அதான் துரைபாண்டியன் சார் சொன்னாரு, மத்தியிலேயே புதிய பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்தாதப்போ மாநிலத்துல ஜெயலலிதா அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு. ஒரு நிமிஷம் சார், நான் சொல்றேன். இவர் ஆட்சிக்கு வந்தோடனே நானு அதுதான் எங்க ஆட்சி போயிடுச்சு. இவர் ஆட்சியில தானே சொன்னார், வாக்குறுதியை கொடுத்தார். 520க்கு மேல போக்குவரத்து ஊழியர்களுடைய பழைய பென்ஷன்தாரர்களுக்கு இவங்க வந்து அதை மாத்திருக்கலாம்னு சொல்றீங்களா? அவங்களுடைய ஊழியர் இவங்க குடுக்கவே இல்லையா சார்? அவங்களுடைய அதாவது வேலையை முடிச்சுட்டு போற அவங்களுடைய பென்ஷன், அதாவது ஊதிய பணம், அவர்களுடைய பென்ஷன் பணம் வழங்கவே இல்லை. அவங்களுடைய ஓய்வூதிய பணம் வரவே இல்லை. ஓய்வூதிய பணத்தை போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் வரல. இப்ப மின்சாரத்துறை ஊழியர்களுக்கு வழங்கல, யாருக்குமே வழங்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பழைய உங்களுடைய நீட்சி தான், உங்களுடைய நீட்சி தான் திமுக வழங்கல, வழங்கலையே சார். எங்களுடைய நீட்சினா எங்களுடைய காலகட்டத்தில் நாங்க 11 மருத்துவங்களை, தமிழகத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்புகளை நாங்க உயர்த்தி இருக்கிறோம். 216 ரயில்வே மேம்பாலங்களை கட்டி இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் நாங்க இது பண்ணி இருக்கிறோம். எங்களுடைய ஆட்சியில பாருங்க, சாலைகள் எங்கேயுமே இப்ப மழைக்கு 2 நாள் மழைக்கு சென்னை நகரத்தை நீங்க கேமராவோட எடுத்து சுத்தி பாருங்க. அடிப்படையில ஒரே ஒரு கேள்வி, முன்னேற்ற கழக ஆட்சியில கட்டுறதுதான் இல்ல. இருங்க விஜயகுமார், இருங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். ஒரே ஒரு கேள்வி சார், இப்ப நீங்க டிடிவி தினகரனுடைய அறிக்கையை ஆதரிக்கிறீர்களா அல்லது தவறு என்று சுட்டி காட்டுகிறீர்களா? சார் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நான் இதை பத்தி இல்ல. இந்த வந்துட்டு எங்களுடைய என்ன சொல்றாங்க அததான் சொல்லுவாருன்ட்டேன். நான் சொல்றது என்ன தெரியுமா, பொதுவா சொல்றேன். 62 வயசு நீங்க அதுல உடன்படல. அவங்க வந்து பொதுச் செயலாளர் என்ன சொல்றாங்களோ அதன் அடிப்படையில நாங்க அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே விஜயகுமார், அப்படியே சரி. வேலை வாய்ப்பு பறிக்கப்படுது, இதெல்லாம் சொல்றோம். சரி, ரைட். அப்படியே இணைப்பில் இருங்க. திருத்துறை பண்ண உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த நிதி பற்றாக்குறை என்கின்ற அடிப்படையில் தமிழகத்தில் தொடர்ந்து அரசு பணியாளர்கள் தான் அதில் வந்து தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். அரசு திட்டங்கள் அறிவிக்கை 300 கோடி, 400 கோடி, 500 கோடி, 3000 கோடி அப்படின்னு அரசு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் கூட மாநில அரசு தான் நிதி கொடுக்குது. இதையெல்லாம் சுருக்குனாலே அரசு பணியாளர்களுக்கு கொடுத்துட்டு போயிடலாமே பென்ஷன்ஸ் எல்லாமே. எப்படி மெட்ரோ வேணான்னு சொல்ல முடியுமா? இப்போ ஒன்றும் பென்ஷன் யாரும் கொடுக்கலன்னு தமிழக மக்கள் யாரும் மெட்ரோ கொடுங்கன்னு கேட்கல இல்லையே. மெட்ரோங்கிறதுல எனக்கும் ஒரு கருத்து உண்டு. மெட்ரோ, புல்லட் ட்ரெயின், அது வந்தே பாரத், எனக்கு ஒரு கருத்து உண்டு. இந்திய நாட்டின் கிராமங்களுக்கு இன்னும் ரயிலே போகல, சாலை வசதியே இல்ல. ஆனா நீங்க புல்லட் ட்ரெயினை பத்தி பேசுறீங்க, அது வளர்ச்சி, அது வந்து ஒரு நாடகம். நான் அதுக்கு போகல. இப்ப பிரச்சனை என்னன்னா, ஓய்வூதியம் கொடுக்கறாங்களா இல்லையாங்கிறதுல பிரச்சனை. ஓய்வூதியம் கொடுப்பதற்கு பணம் இல்லை என்ற காரணத்தினால் வயதை அதிகமாக்குகிறார்களா இல்லையா? 60, 62 அது மாதிரி ப்ரொபோசலே இல்ல. இப்போ ஓய்வூதியம் எல்லாத்துக்கும் வழங்கப்படுகிறது. புதிய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து திரும்ப வருவதில் ஒரு பிரச்சனை இருக்கு. கிட்டத்தட்ட புதிய ஓய்வூதிய திட்டத்தில் 6,28,971 பேர் இருக்காங்க. அவங்க சேர்த்து வச்சிருக்கிற பணம் 61,251 கோடி. இது சம்பந்தமான நான் வந்து இந்து பத்திரிகையில கட்டுரையே எழுதினேன். நீங்க பணம் செலவு பண்ண வேணாம்,
முதல்வர் அவர்களுக்கு அன்னைக்கு வந்து நீங்க சொன்னீங்களே பிடிஆர் பழனிவேல் ராஜன் பணத்துக்கு எங்க போறன்னு கேட்டாருன்னு சொன்னீங்களே, அப்ப நான் அதுக்கு பதிலாவே கட்டுரை எழுதியிருந்தேன். அப்ப வந்து 61,000 கோடி இருக்குங்க மாநில அரசு ஊழியர் ஆசிரியர் சேர்த்து வச்சிருக்க பணம். மாநில அரசாங்கம் செலவு பண்ணாம அவர்கள் சேர்த்த பணத்திலேயே கான்ட்ரிபியூட்டரி பென்ஷனுக்குன்னு சேர்த்து வச்சிருக்கீங்களா, பங்களிப்பு ஓய்வூதியத்துக்கு, அந்த பணத்துல வர்ற வட்டி இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அரசாங்கம் செலவு செய்யாமலேயே ஓய்வூதியம் கொடுக்க முடியும். ஆனா அதுல ஒரு கொள்கை முடிவு எடுக்க வேண்டி இருக்கிறது. அதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். மாநில அரசாங்கம் அரசு ஊழியர்களை சந்தித்து நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அது ஒண்ணு. நான் இப்ப கேட்கிறேன், மத்திய அரசாங்கம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மத்திய அரசாங்கத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட்டு தானே இருக்கீங்க. அப்போ மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கத்தை பார்த்து நீ ஏன் இந்த பென்ஷனை பத்தி கொண்டு வர்றீங்கன்னு கேட்க முடியுமா? அல்லது அதிமுக காரர்கள் அவர்கள் தான் கொண்டு வந்தவர்கள். மத்திய அரசாங்கத்தில் 1/1/2004 கொண்டு வந்தா 1/4/2003 கொண்டு வந்தவர்கள் யார்? ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. அப்ப அவங்க இதெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. நான் திரும்ப சொல்கிறேன், என்னோட கருத்தாக சொல்றேன், அரசு ஊழியர் ஆசிரியர் சார்பாகவும் சொல்லுகிறேன். ஏன்னா நெருக்கமாக நாங்கள் போராடி கொண்டிருப்பவர்கள். மாநிலத்தில் 60 வயதை 62 ஆக்கினால் அதை எதிர்த்து போராடுவோம். ஏன்னா இந்திய நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தின் கொடுமை அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு அலுவலகம் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒருத்தருக்கு ஒரு வேலைக்கு 1000 பேர் அப்ளை பண்ற ஒரு கொடுமையான நிலைமை இருக்கிறது. நீங்க அண்மையில பார்த்திருப்பீங்க, ஈரான்ல இல்லை குஜராத்லயும் நடந்தது. ஈரான்ல வந்து அங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, குஜராத் மத்திய பிரதேசம் எல்லாம். என்னையா அங்க எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான், சண்டை நடந்துட்டு இருக்கு, ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்கான், அவன் பதில் தாக்குதல் நடத்திட்டான், நீ அங்கெல்லாம் வேலைக்கு போறிய செத்து போற மாட்டேன்னு. இந்த செய்தி வருகிற பொழுதே அங்கிருந்து ஒரு டெட் பாடி வருது. அப்ப அந்த இளைஞன் சொன்ன பதில் அதுதான். என்ன பதில்னா, நான் இங்க இருந்து வேலை இல்லாம சாவறதை விட நான் அங்க போய் போர்ல போய் செத்தாலும் பரவாயில்ல, சாவர வரல என் குடும்பத்துக்கு ஏதாவது கிடைக்கும்ல, என் சம்பளத்தை எங்க அம்மா அப்பாவுக்கு கொடுப்பேன்னு சொன்னான். இப்போ இந்த வேலையில்லா திண்டாட்டம் என்பது மிகப்பெரிய கொடுமையா மாறி இருக்கிறது. வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்க நிலைமையை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்திய நாட்டில் பொருளாதார ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்கிற பொழுது ஆனந்த் நாகேஸ்வரன் ஒரு வார்த்தையை சொன்னார். இந்திய நாட்டில் வருடத்துக்கு 78.6 லட்சம் வேலைகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று. அதுக்கான எந்த திட்டமும் இந்த அரசாங்கத்திடம் இல்லை. சரி, இப்போ நம்ம அரசாங்கம் பார்க்கும்போது நீங்க சொல்றீங்க காலை உணவு திட்டம், இலவச பயண பேருந்து திட்டம், தமிழ்நாட்டில் கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு 1000, அதே மாதிரி வந்து பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 1000. இது எல்லாம் வந்து அரசு வந்து கடன் வாங்கி தான் பண்றாங்க. இல்ல ஒரு வேறு டிபார்ட்மெண்ட்ல இருக்க பணத்தை வந்து சர்க்கிள் ரொட்டேஷன்ல தான் போடுறாங்க. இப்போ அதிக அளவில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுடைய பென்ஷன் பணமும் அரசு பணியாளருடைய பென்ஷன் பணம் தான் பல திட்டங்களுக்கு மடைமாற்றம் செய்யப்படுகின்ற அவங்களுடைய கோரிக்கை. இன்னும் பல்லவனத்துக்கு முன்னாடி ஓய்வு பெற்றவர்களுடைய சங்கங்கள் வந்து தினந்தோறும் வந்து கூட்டம் போடுறாங்க, ஆர்ப்பாட்டம் முழுமையா. என்னன்னா நீங்க பொதுவா சொல்ல வேணாம், போக்குவரத்து கழகத்துல திமுகன்னு இல்ல, திமுக அதிமுக 2 பேரும் பண்ண தப்பு என்னன்னா, அங்க இருக்க ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர் இருக்காங்க, அவருடைய கோஆபரேட்டிவ் சொசைட்டில அவன் போட்ட பணத்தை எடுத்துக்கிட்டாங்க, அவன் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல போட்ட பணத்தை எடுத்துக்கிட்டாங்க. இப்ப ரிட்டையர் ஆனவனுக்கு கிராஜுவேட்டி கருணை கொடைன்னு சொல்லுவோம் இல்லையா, பதவியில இருந்து ஓய்வு பெறுகிற பொழுது அதையும் கொடுக்கறதுக்கு காலதாமதம் ஆகிறது. அது தவறு என்று சொல்லுகிறோம், அதை திருத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதனால அதை நியாயப்படுத்தல. கூட்டணி கட்சி என்ற ஒரே காரணத்துக்காக அவர் செய்வதெல்லாம் நியாயப்படுத்தவில்லை. அது அவருடைய உரிமை. பென்ஷன் என்பது ஒரு ஏன் தடுமாற்றமாக, ஏன்னா இதுதான் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து வந்தாங்க, நிறைவேற்ற முடியாம இருக்கு. என்ன தடுமாற்றம் என்ன, பணம் இல்லைங்கிறது தான். அதை அவங்க நீங்க சொன்னீங்கல்ல பல்வேறு திட்டங்கள், நீங்க பாத்தீங்கன்னா கல்வி, நீங்க அரசு பள்ளிக்கூடத்தில் சேருபவர் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது. தனியார் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு காலத்தில் நம்ம போயிட்டு இருந்த நிலைமை மாறி அரசு பள்ளிக்கூடத்தை நோக்கி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அப்பன ஆயம் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அது நிலைமை மாறிடுச்சு. அதே மாதிரி பெண்கள் படிப்பு அதிகமா இருக்கு. இவன் படிச்சு வருவான், அந்த பெண்களும் படிச்சு வருவாங்க, அரசு வேலைக்கு வரணும்பாங்க. அப்போ 62 வயசு தான் ஆக்காதீங்கன்னு நாங்க சொல்றோம். நாங்க ஆக்காதீர்கள், 62 ஆக்க கூடாது. மாநில முதல்வரை தேவை ஏற்பட்டால் சந்தித்து இந்த விஷயத்தை சொல்லுவோம். ஆனா இதுவரையில அப்படி எந்த ப்ரொபோசலும் இல்லை. நம்ம வந்து வெறும் காத்துல எதுவும் கத்திய வீச முடியாது. உண்மையா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம பேச முடியும். அதனால 62 என்பது தினகரன் ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காரு தவிர அரசு மட்டத்திலோ அல்லது தொழிலாளர்கள் மட்டத்திலோ அரசு ஊழியர் மத்தியிலோ அரசு ஆசிரியர் மத்தியிலோ இது மாதிரி ஒரு பிரச்சனையே எழவில்லை. ஓகே, அலுவல் காரணமா நீங்க விடைபெறுறீங்க. எங்களுடைய அழைப்பு ஏற்று எங்கள் வந்து கருத்துக்களை பதிவு செய்ய ராஜசேகர் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியா இணைமொழியாக இருக்கக்கூடிய திரு சரவணபெருமாள், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, என்னதான் பண பற்றாக்குறை இருந்தாலும் இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை மாநில அரசுகள்கிட்ட வலியுறுத்துகிறது மத்திய அரசு என்கின்ற அடிப்படை கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து திரு சரவணபெருமாள்?
அதாவது சார் இப்போ மத்திய அரசு வலியுறுத்துது அப்படின்றது தவறான கருத்து இதுல. இப்ப இது வந்து கன்சல்டேஷனுக்கு தான் விட்டுருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது இப்ப இவரு சொல்லிட்டாரு, யாரு நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி கடந்த முறையில அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. என்னன்னா இந்த மாதிரி புதிய பென்ஷன் திட்டத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி இதை வந்து என்ன ஸ்டடிக்கு தான் நாங்க இப்ப இது பண்ணிருக்கோம். சரி, அதுல மெயின் என்னன்னா இப்ப பழைய ஆளுங்களுக்கு நீங்க இந்த ஏஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா புதிய ஆளுங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விதான், புதுசா வரக்கூடிய இளைஞர்களுடைய எது என்ன ஆச்சு, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்றதுதான். சரி, அப்படி இருந்தாலுமே கூட வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இவர் கேட்டாரு, பகலவன் சொன்னாரு எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது நான் கடந்த முறையே வந்து ஒரு விவாதத்துல இதை பதிவு பண்ணேன். உங்களுடைய நிறைவான கருத்தா சேர்த்து சொல்லுங்க. உங்களுடைய நிறைவான கருத்தும் சேர்த்து சொல்லுங்க. அதான் சேர்த்து சொல்லிடுறேன். SKOCH அப்படின்ற ஆர்கனைசேஷன் வந்து உலகளாவிய நாடுகள்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு வருஷம் நடக்குது, 10 வருட காலத்துக்கு எவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படி ஒவ்வொரு நாட்டு ஸ்டடி பண்றாங்க. இந்தியால மட்டும் 80 கேஸ் ஸ்டடி பண்ணிருக்கான். அதுல வந்து கவர்மெண்டினுடைய தனிப்பட்ட முறையில அவங்க இன்வால்வ் ஆனதுனால 20 கோடி பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதாகவும், அது இல்லாம வந்து கவர்மெண்ட் இன்வால்வ்மெண்ட் இல்லாம லோனு இதெல்லாம் கொடுத்து பல சப்சிடி எல்லாம் கொடுத்து இது பண்ணதுல வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கோடி பேருக்கு வேலை கிடைச்சிருப்பதாகவும், இந்தியாவுல 2014 இருந்து 24 வரைக்கும் SKCOCH அப்படின்ற ஆர்கனைசேஷன் வந்து ஜாப் இம்பாக்ட் ஒவ்வொரு நாட்டிலயும் வந்து நடத்துறான். ஜாப் எவ்வளவு பேருக்கு வேலை, சரி சார், அப்படியே ரைட், நம்ம தொடர்ந்து பேசலாம் அப்படின்றத ஸ்டடி பண்ணி எவ்வளவு மணி நேரத்துக்கு வேலை கிடைக்கும். சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அப்படி இருங்க, இது மக்கள் குரலுக்கு உண்டான நேரம். இல்ல இருங்க, நம்ம பேசலாம், நம்ம பேசலாம் சார், நம்ம இன்டராக்ட் பண்ணலாம். இது மக்களுடைய கருத்துக்களை கேட்பதற்குண்டான நேரம். நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை மக்கள் குரல் மூலமாக பிரதிபலிக்கலாம். 044422110066 என்கின்ற தொலைபேசி இணைப்பு எண்களில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய நேரம் இது. மக்கள் குரல். மக்கள் குரல் விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முதல் அழைப்பாளராக திரு சுந்தரமூர்த்தி சென்னையிலிருந்து கூப்பிட்டுருக்காங்க. வணக்கம் சார், உங்களுடைய கருத்து என்ன? இது ஒரு சைக்காலஜி தான். இது ஒரு எனக்கு 70 வயசு ஆச்சு. எனக்கு வந்தாரு 40 செஞ்ச வேலை 50 பண்ண முடியாது, 50 செஞ்ச வேலை 60 பண்ண முடியாது, 60 அதிகம். 62 வயதுல போய் என்ன செய்ய முடியும்? நீங்க வந்து அவர்களுக்கு இளமை போயிடுது, நினைவாற்றல் போயிடுது, செய்யும் வேகமும் போயிடுது, மிகவும் குறையா போயிடுது. தேவையில்லாத 62. அடுத்தது வந்து இவங்க அப்படி லேட்டா சீக்கிரம் போனா கூட, ஆபீஸ் வைக்கல்ல போனா கூட உள்ள செக்ஷன்ல போய் சைன் பண்ண இல்லைங்களா, லேட் ஆயிடும் இல்லையா, அவங்களுக்கு வந்து முடியாது. அடுத்தது இளைஞர்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும். இளைஞர்களுக்கு வேலையே இனிமேல் இருக்காதியா. சரி, நன்றி. இவங்கதான் முடிஞ்சு போகுது இல்லையா, இளைஞர்கள் எதிர்காலம் என்ன இருக்கு, ஒண்ணும் இருக்காதியா. நன்றி நன்றி நன்றி, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. ஐயா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. திரு பகலவன் சார், இப்போ சுந்தரமூர்த்தி சென்னையிலேருந்து அவர் கால் பண்ணாரு. இளைஞருடைய எதிர்காலமே போயிடும். இன்னொன்று 62 வயது என்பது ரொம்ப ஒரு ஸ்டேஜ் ஆயிடுது. அது நான் அவர் ஐயா அவருக்கு நன்றி. நான் சொன்ன செய்தி தான் அவர் சொல்லியிருக்காரு. இங்கே உடல் அமைப்பு வந்து அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தராது. 62 என்பது சொல்லியிருக்கிறாங்க, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதே காரணம் காட்டி வரப்போகிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை இருக்காதுன்றது முற்றிலும் தவறு என்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அப்போ வேலை வாய்ப்பு பெருக்கிறதுக்கு இங்கே ஆளே இல்லையா, பெருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வைக்கு கொண்டு போகிறது சரியில்லை. நிச்சயம் இங்கே வேலை வாய்ப்பு குறைவாக இருக்குது, குறைபாடு இருக்குது, அதில் நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. வேலைக்கு பணியிடங்கள் நிரப்ப வேண்டிய இடங்கள் காலியாக இருக்குது, அதிலே நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. இதையெல்லாம் நிரப்ப வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது, கருத்தாகவும் இருக்குது. என்றைக்கு நாம் மக்கள் பக்கம் தான் நிற்கிறோம். ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம பேசலாம். இன்னொரு அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், இது விவாத நேரத்தினுடைய மக்கள் குரல். மதுரையிலிருந்து திரு கிரிஜா அழைப்பாளராக அழைத்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம், உங்களுடைய கருத்து என்ன? சார் வணக்கம் சார், நான் மதுரையில இருந்து பேசுறேன். என் பேர் கிரிஜா. நான் ஒரு PSUல வேலை பாக்குறேன் சார். நான் என்னுடைய வேலை வருமானத்தினால நான் என் வீட்டை வந்து செழிப்ப மாட்டிட்டேன். ஆனா என் பிள்ளையும் வளரணும்ல சார்.
அதனால வந்து 60 வயசுக்கு மேல நீட்டிக்கவே வேண்டாம் சார். கேரளா எல்லாம் 55 வயசு வச்சிருக்காங்க. நாம 62 வயசு கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்ல. எத்தனையோ இளைஞர்கள் வேலை இல்லாம நிறைய படிச்சுட்டு எங்களோட ரொம்ப அதிகமா படிச்சுட்டு வேலையில கஷ்டப்படுறாங்க சார். அதனால நீங்க வந்து இந்த நீட்டிக்க தமிழக அரசு பரிசீலனை வந்து கொடுக்கப்படாது. இப்போதைக்கு இவங்க தற்காலிகமா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்யறாங்க. அவங்களுடைய பணி 30 வருஷம் 35 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்க கொடை அந்த பணி கொடை எல்லாத்தையும் வாங்குறாங்க. இதுக்கு ப்ரீ பிளான் பண்ணி முதல்ல எல்லாம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. இப்ப எதுவும் செய்யாட்டினாலும் கூட ஏதோ ஒரு வகையில ஒரு 50% கொடுத்துட்டு ஒரு 50% வந்து ஒரு பத்திரமாவா நீங்க ஏதாவது கொடுக்கலாம். ஆனா இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை வந்து பாதிக்கவே கூடாது சார். அதனால நிச்சயமா வந்து அவங்களுக்குரிய பென்ஷனுக்கு ஏற்பாடு நீங்க பண்ணிடுங்க. ரெகுலரா இருக்கிறதுக்கு வர பணிக்கொடை மத்ததுக்கெல்லாம் வந்து ஒரு 50% கொடுத்துட்டு 50% வேற ஏற்பாடு தமிழக கவர்மெண்ட் என்னைக்குனாலும் அவங்களுடைய கமிட்மெண்ட் தானே சார் அவங்க கொடுத்துதானே ஆகணும். கண்டிப்பா எந்த அரசாங்கங்கள் வந்தாலும் கொடுத்துதான் ஆகணும். என்னைக்குனாலும் அவங்களுடைய இதை கொடுத்துதான் ஆகணும். அதனால இவங்க மாற்று ஏற்பாடா பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்து மற்ற விதத்துல ஊக்குவிக்கலாம் இல்லையா. எத்தனையோ வகையில இது பண்ண நாங்க 30 வருஷம் வேலை பார்த்துட்டு சொந்த வீடு ஒரு கார் அது 2 தான் கடல்ல வச்சிருக்கேன் இல்லைங்களா. ஆனா எங்களை மாதிரி இருக்கிற மற்ற அரசியல்வாதிகள் ஒரு கவுன்சிலர் கூட எந்த அளவுக்கு இருக்கிறாரு நமக்கு நல்லாவே தெரியும் சார். அப்ப நம்மளுடைய பணத்தை விரயம் பண்ணாம நல்ல வழியில செய்யற நல்ல ஆட்சியாளர்கள் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் சார். 62 வயசு வரைக்கும் நிச்சயமா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சார். நன்றி கிரிஜா, மதுரை இருந்து கூப்பிட்டதுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, அழைத்தமைக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் பார்க்கறதுக்கு முன்னாடி திரு விஜயகுமார் உங்களுடைய கருத்தை எதிர்பார்க்கிறோம். அதாவது எந்த அரசாங்கங்கள் வந்தாலும் ஒரு 50% கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு கருத்தை மதுரையிலிருந்து கிரிஜா முன் வச்சிருக்காங்க. அதாவது வந்து இந்த ஆட்சி வந்து எங்களுடைய 10 ஆண்டுகள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லி நாங்க வந்தா தேனாரம் பாலாரம் எல்லாம் ஓடும் சொல்லி வந்தவங்க செய்யலையேன்றதுதான் இப்போ கேள்வியே. 10 வருஷம் அந்த தேனாரம் பாலாரம் காணாம அல்ல சார், நாங்க தேனாரம் பாலாரம் ஓடலன்னு வச்சுதானே எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஆட்சி கொண்டிருந்த பொற்கால ஆட்சி தந்து கொண்டிருந்த எங்கள் எடப்பாடியார் ஆட்சியின் மீது நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஊடகத்துறைகள்லாம் வந்து திமுக ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு இதுவோ பண்ணிருந்தீங்க. அவங்க வந்தாங்க இல்லையா, 3.5 வருஷம் ஆயிடுச்சுல, ஏன் கடன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீங்க எந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம், அதன் பிறகு வந்து மினி ஸ்கூட்டர், நிறைய திட்டங்களை நாங்க கொண்டு வந்தோமே. இந்த திட்டங்கள் எல்லாம் போட்டு இந்த காலாவதி ஆக்கி அந்த திட்டத்தை எல்லாம் பாழடிச்சிருச்சு இந்த திமுக அரசு. சரி சார், இதெல்லாம் செய்யாம நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம அடுத்த அழைப்பாளர் வந்திருக்காங்க, நம்ம பேசலாம். அடுத்த அழைப்பாளர் வந்திருக்காங்க, பேசலாம். கோயம்புத்தூர்ல இருந்து டேனியல் அழைப்பாளராக வந்திருக்கிறார். வணக்கம் டேனியல், உங்களுடைய கருத்துக்கள் என்ன? பேசலாம். வணக்கம் சார். சார், என்னுடைய இந்த கான்டெக்ட்ல என்னுடைய சஜஷன் என்னன்னா 60ல இருந்து 62 வந்து இன்னும் பரிசீலனையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது இருக்கட்டும். பட் ஆனா அது வந்து நம்ம 60லயோடு நிறுத்திட்டோம்னா ஒருவேளை நம்ம இளைஞர்களுக்கு வழி விடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் என்னுடைய சஜஷன் சார். எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் நான் சரவண பெருமாள் சாருக்கு சொல்ல விரும்புறேன் சார். சார் வந்து எங்க சுத்தினாலும் வந்து அவங்க தலைவர்ல இருந்து தொண்டர் வரைக்கும் இந்த நெஹ்ருவை பிடிச்சி இழுக்காம இருக்க மாட்டேங்கிறாங்க சார். இப்போ நெஹ்ரு வந்து அந்த பிளானிங் கமிஷன் போட்டு அவங்க வந்து இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி ஒரு நவ இந்தியாவை உருவாக்கி வச்சதுனாலதான் இவங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்க முடியுது சார். அது வந்து என்னுடைய கருத்து சார். இவர் வந்து இன்னும் ஒரு தடவை நம்ம என்னுடைய நினைவு சரியா இருக்கும்னா ராஜ் டிவிலயா என்னன்னு தெரியல, பேசும்போது சொன்னாரு இவரு லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய ஆபீஸ்ல ஒர்க் பண்ணதா சொன்னாரு சார். ஆனா அது வந்து சரியா இருக்கும்னா அவ்வளவு பெரிய மகான்கிட்ட எல்லாம் வேலை செஞ்சுட்டு எப்படி சார் இப்படி வந்து நெஹ்ருவை இழுக்க முடியுது? ஒருவேளை இளைஞர்களை வந்து பக்கோடா போடுறதுக்கும் பஜ்ஜி போடுறதுக்கும் பஞ்சர் கடை வைக்கிறதுக்கும் தான் ஒருவேளை இவங்க என்கரேஜ் பண்ணுவாங்களோன்னு தெரியுது சார். சரிங்க சார், உங்களுடைய கருத்துக்கு நன்றி, அழைத்தமைக்கு மிக்க நன்றி. நான் சரவண பெருமாள்கிட்ட கேட்ட நிகழ்ச்சியை பாருங்க. திரு சரவண பெருமாள், டேனியல் கோவையிலேருந்து ஒரு விஷயம் பேசினார், அதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து. சரியா புரியல அவர் என்ன சொல்ல வந்தார் சார். அதாவது வலதுசாரிகள் பிஜேபி எதா இருந்தாலும் நெஹ்ருவை தொடாம இருக்க மாட்டேன்றீங்க, ஏன் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவர் கேள்வி வைக்கிறார். சார், அவங்க தானே 50 வருஷம் தூங்கி இருக்காங்க. டேனியலுக்கு அது என்ன, அவருக்கு என்ன வயசுன்னு தெரியாது எனக்கு. நாங்க வந்து 88ல இருந்து இன்னைக்கு வந்து சரவண பெருமாள் டாக்டர் ஆக இருக்க வேண்டியது. என்ன டாக்டர் ஆக விடாம பண்ணது வந்து காங்கிரஸ்னுடைய நேருனுடைய போலி திட்டங்கள். இப்ப நான் வந்து இந்த மாதிரி வந்து விவாத மேடையில இன்னைக்கு வந்து டிவி
நீங்க விதைச்ச விதை இன்னைக்கு வந்து டிவில விதைச்சு இன்னைக்கு வந்து உங்களை தாக்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் தாக்கும், கடுமையா தாக்கும். திமுகவே இல்லாத ஒரு நிலை அப்படின்றத தாக்கும், காங்கிரஸே இல்லாத ஒரு நாடு அப்படின்றத தாக்கும். வெளிப்படையா ஒத்துக்கிறாரு. அதாவது வெளிப்படையா ஒத்துக்கொள்கிறாரு. அதாவது காங்கிரஸையும் திமுகவையும் ஒழிக்காமல் விடமாட்டோம், இதுதான் என்னுடைய திட்டம். அப்பனா இது வன்மத்தை கக்குகிற செயல். பாஜக என்றாலே வன்மத்தை கக்குகிற செயல் என்பது அவர் மூலமாவே நமக்கு தெரியுது. செய்வதற்கு முயற்சிக்க முடியாது. அனிதா மாதிரி ஆளுங்களை வேணா தற்கொலை செய்வதற்கு நீங்க முயற்சி பண்ணலாம். அனிதாவை கொன்றதே நீங்க தான். நான் சொன்னேன் அனிதாவை கொன்றதே மருத்துவ கல்லூரி இந்த நேரத்துல ராஜ் டிவி வாயிலாக பகலவன் கத்துறாரு. ரைட், ஓகே சார். அடுத்த தலைப்பாளர். ரைட், சரி, ரைட், ஓகே சார். ரைட், ஓகே, கேள்வி கேட்டாரு. சரி, ரைட், ஓகே சார். இருங்க, அப்படியே இருங்க. நம்முடைய விவாத நிகழ்ச்சியுடைய மக்கள் குரல்ல அடுத்த அழைப்பாளராக அம்பத்தூர்ல இருந்து ராஜேந்திரன். வணக்கம் ராஜேந்திரன், உங்களுடைய கருத்துக்கள் என்ன? பதிவு பண்ணலாம். பேசட்டுங்களா? பதிவு பண்ணுங்க சார், கொஞ்சம் விரைவா. சார் 62 வந்து வேண்டாம் சார். சரிங்க சார். கண் பார்வை தெரியாதா, உங்களால வேலையை செய்ய முடியாது, போதும் 60 போதும். சரி. இப்போ இனிமேல்ட்டு இளைஞர்களுக்கு வந்து நீங்க தயவு செய்து, இளைஞர்களுக்கு நிறைய படிச்சுட்டு இருக்காங்க, படிக்காத இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க தயவு செய்து வேலை வாய்ப்பை கொடுங்க. ஏற்கனவே வந்து 15 வருஷம் 20 வருஷம் வேலை செய்து இருக்காங்க சார், அவங்களெல்லாம் பர்மனன்ட் கொடுக்கல எல்லா துறையிலுமே. இன்னைக்கு கொலை நடக்குதுன்னா வேலை வாய்ப்பு இல்ல. இளைஞர்கள் எல்லாம் வந்து ரொம்ப பாழா போயிட்டாங்க, குடிக்க அடிமை ஆயிட்டாங்க, பல தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிற காரணம் வேலை இல்ல, பசி பட்னி. அதனால தயவு செய்து இளைஞர்களுக்கு வேலையை கொடுங்க, வேலையை கொடுங்க. நன்றி சார். நன்றி உங்களுடைய கருத்து. நன்றி சார். நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு பதிவு செய்ததுக்கு நன்றி. நம்ம அடுத்த அழைப்பாளர் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி திரு விஜயகுமார், உங்களுடைய நிறைவான கருத்தை ஒரு வரியில சொல்லிட்டீங்கன்னா நலமா இருக்கும். அதாவது வந்து பேசிட்டு இருக்கும் போது திமுக கூட்டணி கட்சி சார்ந்தவங்க வங்கதேசத்தை பாருனாங்க. வங்கதேசம் என்ற ஒரு ஜனநாயக நாட்டில் தாத்தா தார பேத்தி எல்லாம் ஆட்சி ஜனநாயகத்தை ஏமாத்தினவங்க நாட்டை விட்டு ஓடி போனது. நேற்று இலங்கையை பார்த்தோம், இன்று வங்கதேசத்தில் பார்த்தோம், நாளை தமிழகத்தின் ஜனநாயகத்தை சொல்லி கார்பரேட் அரசாங்கமாக இருக்கிற சார் உங்களுடைய நிறைவான கருத்து, நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்து சார், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும். இது வந்துட்டு இது இளைஞர்களுக்கு வேலை வேண்டும். இளைஞர்கள் படிச்சு விட்டு அவர்கள் வந்துட்டு ரொம்ப கனவுல இருக்கிறாங்க. அவங்களுடைய கனவை நிறைவேற்றுகின்ற வகையில், அவங்களுடைய ஏழ்மைத்தனத்தை போக்கின்ற வகையில் அவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஏராளமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பறிபோயிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். நன்றி. நம்முடைய விவாத நேர நிகழ்ச்சியினுடைய மக்கள் குரலுடைய மற்றொரு அழைப்பாளர் விழுப்புரத்திலிருந்து ஜெயமுருட்டி. வணக்கம், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். ஓகே, கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து ஃபோனில் நீங்கள் லைனில் வர்றவங்க இதுக்கு குறைவான ஒரு நேரம் அப்படியே கால் கண்டினியூ பண்ணலாம், குறைவான நேரம். ஸோ அதனால் வந்து ஓகே. வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேரு செங்கழனி ஜெயமுட்டி, விழுப்புரம் மாவட்டம் மரக்காண வட்டம் செட்டிகுப்பம் கிராமம். உங்க கருத்துக்களை விரைவா சொல்லுங்க சார். இந்த திட்டம் வந்து செயல்படுத்தினா பள்ளிக்கூடமே தேவையில்லையே. எதுக்கு படிக்கணும்? 60 வயசுல 62 வயசுல கண்ணுன்னு தெரியாது, ஐம்புலனுங்க ஏங்க, அது எப்படி அவர் வேலை செய்வாரு? சரி. ஒரு ஓய வந்து 1 லட்சம் சம்பளம், அவரு 2 வருஷம் 24,000 ரூபாய் சம்பளம், அவருக்கு 6 லட்சம் கொடுத்து 30 லட்சம் பேர் செட்டில் பண்ணிடலாமே. அது எதுக்கு அந்த இந்த திட்டம்? அப்புறம் எதுக்கு படிப்பு அதுக்கெல்லாம் எதுக்கு? அப்ப இந்த திட்டம் வந்தால் வந்து முட்டாள்தனமான திட்டம் சார், மடத்தனமான திட்டம். ஜனநாயக நாட்டுல அப்புறம் இளைஞருக்கு 55 வயசா நம்ம நாட்டுக்கு வந்து திட்டம் பிசிக்கலா ஒர்க் ஆகும். சரி. ஒரு டிரைவர் 65-62 வண்டி ஓட்டுவாங்க, ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் மருந்து ஏதுவாரா, கண்ணே தெரியாது அவருக்கு. இயலாமையினுடைய உச்சபட்ச திட்டம் சார் இது, அறியாமை இயலாமை திட்டம் இது. சரி, ரைட் சார். நன்றி சார், உங்களை கருத்துக்களுக்கு நன்றி. நேரடியத்துடன் நம்முடைய மக்கள் குரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து நீங்கள் தொடர்பு கொண்டிருப்பீங்க. எங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் குறைந்த கால்கள் மட்டும்தான் எங்களால் கொடுக்க முடியும். சார் உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில். அதாவது ஏற்கனவே வந்து 12 மணி நேரம் வேலை வாய்ப்பு தரலாம்ன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அது நம்ம அரங்கத்தில் நம்ம பேசணும். அது நம்ம பேசுறது மூலமாக கைவிடப்பட்டது. நிச்சயமாக இன்றைக்கும் அதே வந்து ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி முதல்வருக்கு கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கான மக்கள்கிட்டையும் கருத்து கேட்டீங்க. நம்ம ஆவடியிலேருந்து அம்பத்தூர்லேருந்து தம்பி ஒரு ஐயா பேசினாங்க, மரக்காணத்துலேருந்து நம்ம தம்பி ஒருத்தர் பேசினாங்க. இது எல்லாம் வந்து உடல் ரீதியான சம்மந்தப்பட்ட தகவல்கள் தான்.
ஆனால் அங்கே ஆவடியிலேருந்து ஒரு பேசுகிறவர் சொன்னார், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதனால் தவறான பழக்க வழக்கங்களுக்கு கொள்ளை அவரும் கொள்ளைகள் மட்டும் இல்லாமல் மது விரும்புவது, கெஞ்சாவுக்கு அடிமை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த திட்டம் வேண்டாம், இந்த திட்டம் வேண்டாம், பரிசீலனை இருந்தாலும் கைவிடணும். ஓகே, நன்றி சார். சரவண பெருமாள், உங்களுடைய நிறைவான கருத்து ஒருவர் இல்லை சார். அதாவது இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, கஞ்சா மது இதெல்லாம் வளர்ந்து போச்சு. காரணம் என்னன்னா, எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் பாரடைஸ். நீங்க மக்கள் இளைஞர்களை வந்து இந்த அரசாங்கம் வந்து முட்டாள்களாக மூளை செலவை செய்து அவர்களை உட்கார வைத்துக் கொண்டு இதெல்லாம் செய்ய சொல்றாங்க. இன்னைக்கு என்ன நடந்தது? அந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்து, நிகழ்ச்சி நிறைவேறணும். நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்து, நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்து, நிகழ்ச்சி நிறைவான கருத்து அதுதான் சார். இந்த மாதிரி கொள்ளை பெருகுவதற்கு காரணம் இளைஞர்களை வந்து ஊக்குவிக்காத அரசு, வேலை வாய்ப்பை கொடுக்காத அரசுனால வருது. உடனே மத்திய அரசாங்கத்தை கை காமிக்காது. ஓகே சார், நன்றி சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை பதிவு செய்த திரு சரவண பெருமாள் உங்களுக்கும், அடுத்தபடியாக அதிமுகவை சேர்ந்த திரு விஜயகுமார் உங்களுக்கும், அடுத்தபடியாக அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு தூக்கா பகலன் உங்களுக்கு மூவருக்கும் ராசிதிகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நேர்களே, மீண்டும் ஒரு தலைப்போடு நாளை இரவு 7 மணிக்கு விவாதம் நிகழ்ச்சி உங்களை சந்திக்க வருகிறோம். பார்த்த பங்கேற்ற நேரலில் பேசிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.